காலையிலிருந்தே அந்த பொண்ணு ரொம்ப பயத்திலேயே இருக்கு. இப்படிதான் இவளும் பயந்துகிட்டே இருந்தா. நானும் உன்ன மாதிரிதாம்மா. ஊரை விட்டு ஓடி வரப்ப ரொம்ப பயப்படுவேன். இப்போ எல்லாம் பழகி போச்சு. தைரியமா இரு. அது எங்கள் மாமா ஊரில் பெரிய ஆளா, அதான் போலீஸ்ட்டு ஏதாவது சொல்லி அவங்க இதை எங்களை தேடி வந்துடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்கா. அதான் போலீஸ்னு சொன்னோன்னே ரொம்ப பயப்படுறா. பயப்படாதம்மா, இந்த ஊர்ல எல்லாம் போலீஸ் வரவே முடியாது. இது ரெட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஊரு. ரெட்டியை தாண்டி இங்க எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. ரெட்டி ஜனால் எல்லாம் நமக்கு காவல்சினவாள் தான். என்னையா சொல்ற? அது ரெட்டி ஆளுங்கெல்லாம் நமக்கு தோஸ்துன்னு சொன்னேன். இவளும் உங்களை மாதிரி தான். தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு தான் தெலுங்கு தெரியும். ஆமா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைக்கா. ஆட, இதை நான் கேட்க மறந்துட்டேனே. ஆமா, அவங்க சாப்பிட என்ன இருக்கு? சட்னி அரைச்சிருக்கேன். தோசை மாவு மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு வரோம். போகலாமா? தம்பி, என்னை கேட்காம கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க. சரி, ஓகேண்ணா. ரேவதி, அவங்கள உள்ளார உட்கார வை, நான் போய் வாங்கிட்டு வரேன். தம்பி, அக்கா, நீங்க உள்ள போங்கப்பா. வா.